2 கோடி துளசி கொடுத்துருக்காரு. திருப்பதியில் 15 ஏக்கர் இடம் வாங்கி துளசி உற்பத்தி பண்ணி நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு இவரோட துளசி போயிட்டு இருக்கு. ஒரு 2 நிமிடம் அப்படி சொல்லியிருக்கோம். வணக்கம். இந்த காலை வேளையில் துளசியை பற்றி பேசுறதுனால பேசிக்கிட்டே இருக்கலாம். 2 இது மட்டும் சொல்லிடுறோம். மூலிகை துளசியாக இருந்ததை நாங்கள் மூச்சு துளசியாக மாற்றிருக்கோம். மூச்சு துளசியாக என்ன, ஒரு 13 வருஷமாக ராத்திரி போல இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மூலிகை துளசிக்கு மூச்சு துளசிக்கு என்ன, வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் தண்ணி கொண்டு வந்துருப்பீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷம் போல தண்ணிங்கிறது அங்கங்கே இருக்கிறத குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணியை பாட்டிலில் விற்கிற அளவுக்கு வந்துருச்சு. இதே மாதிரி இன்னும் 20 வருஷத்தில் எல்லாருக்கும் பின்னால் ஒரு சிலிண்டர் இருக்கும். அந்த சிலிண்டர் செயற்கை மூச்சு சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர் சொல்லுவாங்க. கொரோனா காலத்தில் பார்த்துருப்பீங்க. அது எல்லாருக்கும் வரப்போகுது. இன்னும் 10 வருஷத்தில் 410 கோடி பேர் தூக்கிட்டு போக போகிறோம். இன்னும் 20 வருஷத்தில் 820 கோடி பேர் தூக்கிட்டு போக போகிறோம். இதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவாக இந்த யாரும் சிந்திக்கவே இல்லை. இதை பேசிக்கிட்டு இருக்காங்க ஒழிய நாங்கள் ஒரு வயசு குழந்தை அது 1 மாதம் குழந்தைக்கு என்ன செய்யுது, இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராத்திரி போல் ஆராய்ச்சி பண்ணும்போது 24 மணி நேரம் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரங்கள் செடிகள் கொடிகளை வளர்த்தா எதை குறைக்க முடியும். காட்டில் இருக்க வேண்டிய கரியமில வாயு 350 ppm தான் இருக்கணும். 6 லட்சம் வருஷமாக இருந்ததை இந்த கடந்த 40 வருஷமாக மாற்றிட்டோம். 350 இன்றைக்கி 427 இருக்குது. என்னைக்கு 450 போதும் பாதி பேர் சிலிண்டர், அதான் 10 வருஷம். இந்த 450 500 என்னைக்கு ppm கரியமில வாயு அதிகமாகுதோ அன்றைக்கி எல்லாரும் சிலிண்டர் தூக்க போகிறோம். அதனால தான் இதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கும்போது தீவிர ஆராய்ச்சியில் 3 இது கிடைச்சுங்க. அரச மரம், மூங்கில், துளசி. அரச மரம் வளர்க்குறதுக்கு 1 ஏக்கர் இடம் வேணும், 10 வருஷம் ஆகும். மூங்கில் வளர்க்குறதுக்கு 5 வருஷம் ஆகும், ஒரு 10 சென்டாவது வேணும். ஆனால் செடிக்கு துளசி செடி வளர்க்குறதுக்கு 1 அடிக்கு 1 அடி. அப்போ தான் முடிவு பண்ணோம், ஒன்றை பற்றி ஒன்றை இணைத்து ஒன்றோடு வாழணும். ஒரு துளசியை பற்றி துளசியோட அனுதினம் வாழணும்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு வீடு துளசி, தெரு துளசி, ஊருக்குள் துளசி, நாட்டுக்கு நாடு துளசி, 820 கோடி பேரும் 10 செடியை வீட்டில் வளர்க்கணும். அது மொத்தம் 8200 கோடி துளசி வந்துச்சுன்னா தனிமனித முயற்சியாக உலகம் பூரா துளசி அது மூலியமாக தூய ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். வீட்டுக்கு வீடு துளசி மாடம் தான் வச்சுருந்தாங்க. அந்த துளசி மாடம் ஸ்ரீரங்கத்திலே காணாம போயிடுச்சு. அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா நாட்டு வச்சு எங்கேயாவது ஊருக்கு சொல்லி வீட்டுக்கு வீடு வைங்க. ஃப்ளாட்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க, ஒரு ஃப்ளாட்டில் கூட வைக்க மாட்டுறாங்க. நாங்கள் போய் கோயில கூட வைக்கிறவங்க எல்லாமே பண்ணிட்டோம். 13 வருஷமாக அதை சொல்லி முடிச்சிடுறேன். 13 வருஷமாக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அந்த க்யூவில் நிற்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கும். அதாவது க்யூவில் நிற்காதவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் எல்லாம் நடக்கும். அந்த க்யூவில் நிற்கிறவங்க நைட்டு 8 மணி நிற்பாங்க. மறுநாள் 7 மணி அந்த சொர்க்கவாசல் இதுக்குள்ளே கிராஸ் பண்ண முடியும். அது வரலாம் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏன்னா தண்ணி குடிச்சா 20 வருஷத்தில் யூரின் போகும். யூரின் போகிறதுக்கு ஒரு பர்மனன்ட் ஃபெசிலிட்டி திருப்பதியில் மாதிரி கிடையாது ஸ்ரீரங்கத்தில். அதனால அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பாங்க. ரங்காரங்க கொண்டுட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் தண்ணி கொடுப்போம், வாங்க மாட்டாங்க. ஏங்க யூரின் போகிறதுக்கு வசதி தெரியுமாங்க? இது அப்படி இல்லைங்க, துளசி தீர்த்தம்னு பேருங்க. இதை கொடுத்தா உடம்புல அப்சார்ப் ஆகுமாங்க. நம்ப மாட்டாங்க. எங்களையும் குடிச்சு பாருங்கன்னு சொல்லுவோம். 1 மடங்கு குடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு திருப்பி அந்த போகும்போது தம்பி வாப்பான்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் கொடுப்பாங்க. திருப்பியும் குடிப்பாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு நாங்கள் திருப்பி நைட்டு கூட நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். 1 மணி நேரம் போவோம், திருப்பி கூப்பிடுவாங்க. இது நான் சென்னையிலேருந்து கொண்டு வந்தப்பா எனக்கு கீழே ஊற்றிடுறேன், எனக்கு பாட்டில் கொடுப்பியான்னு கேட்பாங்க. பாட்டில் இல்லைங்க, ஒரு பெரிய இதையே கேனே கொண்டு வாங்க, நாங்கள் கொடுக்கத்தான் இருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நடந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம். 13 வருஷமாக செஞ்சுட்டோம். இந்த வருஷம் 13 செய்யும் போது எங்களுக்கு என்ன ஒன்றுனா 170 பேர் வாலண்டியர்ஸ். திருச்சியிலேருந்து யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் வெளியூரில் தமிழ்நாடு கூட சொல்லி 170 பேரை வச்சு நான் செஞ்சுட்டேன். 11 மணிக்கு வந்தவங்க கூட நைட்டு தூங்கினால அவங்க கிளம்பி எல்லா ஊருக்குலாம் போயிட்டாங்க. நான் 3 மணிக்கு நிற்கிறேன். அதாவது வெயிலில் நிற்கிறேன். 3 பேர் தான் இருக்கோம். 5000 பேருக்கு துளசி தீர்த்தம் இருக்குது. தனியாக ஆளாக நின்றுட்டு ஐயா வாங்க, அம்மா வாங்க, துளசி தீர்த்தம், ஆரோக்கிய தீர்த்தம், ஃப்ரீ. நான் பணம் கேட்கல, ஃப்ரீ பெருமாள் கொடுக்குறாரு. குடிங்க கத்திட்டே இருந்தேன். தொண்டை போயிடுச்சு, வலிக்குது உடம்பு. இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படும். 6 மணிக்கு அந்த தீர்த்தத்தை தீர்த்துட்டு நேராக நடந்து போயிட்டு இருக்கும்போது பெருமாள் சொன்னாரு, ஏய் வருஷம் இதை வர்ற, நீங்கள் செய்கிற, நீ பாட்டுக்கு எடுத்துட்டு இந்த இதில் சித்து பாத்திரம் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிடுற, ஏன்டா நீ இங்கே உட்காந்துருக்க, திருப்பதி வாடான்னு கூப்பிட்டாரு. இல்லையா, திருப்பதியில 71 கிலோ கொடுக்குற, எல்லா இடத்துக்கும் செய்யற. அப்படி இருக்கும்போது நீ ஏன் ரோட்ல நின்றுட்டு கத்திட்டு இருந்த? அன்னதான கூட ஒன்று இருக்கு. டெய்லி 1 லட்சம் பேர் சாப்பிடுறாங்க. காலம்புற 1 லட்சம், மத்தியானம் 1 லட்சம், நைட்டு 1 லட்சம், 3 லட்சம் பேர் என்கிட்ட உட்காந்துருக்கான். அப்படி தண்ணி கொடு அப்படின்னாரு. அங்கதான் உதவி ஆச்சுங்க. 31ஆம் தேதி 2:31 அசரீதி கொடுத்தாரு. அன்னையிலேருந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிடுறேங்க. சொன்னாதான் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அந்த 2 நிமிஷம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அன்னையிலேருந்து நம்ம
குடிக்கிற தண்ணி, பாட்டில் தண்ணி, அமில தண்ணி 2 கிண்ணி காலி பண்ணு, நான் கேரண்டி. அதான் கொடுத்துட்டு இருக்காங்க, திருப்பதி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி யாருமே யோசிக்கல. ராத்திரி கூட யோசிச்சு ஹிமாலயாவிலேருந்து மினரல் வாட்டர் ஊற்று தண்ணியை இமாலய மலையிலேருந்து கொண்டு வர அளவுக்கு திட்டத்தை போட்டு, அவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டு எல்லாம் முடிச்சு, அதாவது 2 நாளைக்கு முன்னால நேராக வெள்ளிக்கிழமைக்கு போகிறோம். டிடிடி சேர்மன்கிட்ட போய் பார்க்குறோம். பார்த்து ப்ரொப்போசல் கொடுத்தோம்ல, என்ன இதுன்னு கேட்டார். 1.5 லட்சம் செடி வச்சிருக்கேன், பிரம்மோற்சவத்துக்கு 1.5 லட்சம் செடி கொடுத்துட்டேன், மிச்சம் 1.5 லட்சம் செடி இருக்குது, கொடுக்கணும் உங்கள் கையால். வர்றேன், 2 நாளாக டைம் கொடுக்குறேன்னாரு. வர்றாரு, இந்தியா அப்புறம் ஃப்ளாஷ் ஆக போகுது. 2வது கைங்கரியம் துளசி தீர்த்த கொடுக்குறோம். நீங்கள் 19ஆம் உகாதி அன்னைக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. அது நான் டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு அறக்கட்டளை மாதிரி நீங்கள் வச்சிருக்க மாதிரி ஒரு பெரிய அமைப்பு. எல்லாரையும் நான் கலந்து ஆலோசிக்கணும். நீங்கள் பிபிடி கொடுங்க, நான் ப்ரெசன்டேஷன் போட்டு ஈஓ லெவல் எல்லாத்தையும் வாங்கி அப்ரூவ் வாங்கி கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டேன். அது வந்து உத்தரவு வந்துருச்சு, பெருமாள் உத்தரவு வந்துருச்சு, டிடிடி சேர்மன் உத்தரவு வந்துருச்சு. அதை இன்ஃபார்மாக சொல்லிட்டேன். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். நம்ம கோயிலில் நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க பண்ணையை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் வர்றாங்க. முடிஞ்ச அவர் ஐயா தொடர்புக்கிட்டு பண்ணிக்கிங்க, ஊரில் துளசி வைங்க, நாட்டுக்கு நல்லா செய்யுங்க. இல்லை வரேன்டாங்க. வீட்டுக்கு நல்லது செய்யுங்க. 740 துளசி பாலசுப்ரமணியன். வாட்ஸ்அப் நம்பர் 915159355. எல்லாம் அளவுட போயிட்டு இருக்கியா? எல்லாம் பெருமாள் எல்லாம் நேற்று திருச்சி தான். திருச்சி தில்லைநகர் வீட்டில் மொத்தம் 1.5 லட்சம் புக் வச்சிருக்கேன். இங்கே வந்தோடனே பண்ணிருக்கோம். நம்ம வந்தோடனே பண்ணிருக்கோம்.